ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த ஜூன் 5ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, கடந்த சில காலங்களாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் சந்தித்த அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தொடருமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கழுத்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழிற்ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த ஒரு கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா 5/7/2026 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு பார்த்தீங்கன்னா மாற இருக்கிறார். 17/7/2026 அன்று சூரிய பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருந்த லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/7/2026 அன்று புதன் பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருந்த லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களும் கிரக அமைப்புகளானது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களானது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்ற திடமான நம்பிக்கையுடன் எதையுமே செய்யக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிலுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளானது உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல் பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும், வாக்கு வன்மைகளும் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், தொலைதூரத்தில் இருந்து நல்ல ஒரு தகவலானது சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படுங்க, லாபங்களானது கூடும், பழைய பாக்கிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் உங்களுடைய வியாபாரம் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறையவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்க பெறுவீர். பணியாளர்கள் மூலமாக நிறைய நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டும் பெறுவார்கள். கௌரவங்களானது உங்களுக்கு கூடுங்க, நிலுவைத் தொகை சேரும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் குதூகலங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். வாகனம் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்களானது பார்த்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவலாகவே வரும். எதிர்பார்த்த பணமானது வரக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது சீரான நிலைகளானது பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு அதாவது சீரான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலுமே பணப்புழக்கங்கள் கடந்த காலத்தை விட இப்பொழுது அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாமே கிடைக்காமல் போகலாம். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறையவே பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நிறையவே திறமைகளானது அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கும், மனதில் தைரியங்களும் கூடும். அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நிறையவே மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா மன நிம்மதியானது ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களுமே உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களாகவே நடைபெறும். குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது.
அதேபோல் உங்களுடைய நண்பர்களிடமும் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாகவே வந்து பழகுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பீர்கள். உங்களுடைய தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கவனமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து செய்வது தான் சிறந்ததுங்க. அந்த அந்த ஒரு கூர்மையான கவனங்கள் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். வரக்கூடிய அந்த பிரச்சனைகளையுமே மிக எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா சமாளித்திடுவீங்க. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணவரவு அப்படின்றது பார்க்கும் பொழுது பணவரவு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கையை கடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனைகள் உண்டாகும். அதனையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக துணிச்சலாக எதையுமே செய்து முடித்து காரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகைகளானது உங்களுக்கு நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களானது தீருங்க. பணவரவானது ஏற்படும். அரசாங்கங்கள் மூலமாக லாபங்களும் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதையுமே வந்து துணிச்சலோடு தைரியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீங்க. அது தெரியல அப்படின்னாலுமே அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்து வெற்றி அடைவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்றவர்களுடன் இருந்த பகையும் உங்களுக்கு நீங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடன் பகையாக நடந்த அந்த விஷயங்கள் இப்போ நண்பர்கள் ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஒரு புரிதல் உணர்வு வந்து ஏற்படுங்க. பூர்வீக சொத்துல உங்களுடைய பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்திருக்கும். அந்த வில்லங்கம் சிக்கல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடிய காலகட்டங்கள் இது. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க கூட இப்போ சுமூகமாக வந்து போயிடலாம் அப்படின்னு அவங்களே வழியை வந்து உங்களை பேசி அந்த சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்வீங்க. அதே போல் உங்களுக்கு பணவரவு அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்காது. பணவரவுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாகவே வந்து இருக்குங்க. ஸோ அதற்கு கவலைகள் எதுவும் கிடையாது. அரசாங்கம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து வருமானங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபங்கள் உண்டாகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறையவே நீண்ட தூர பயணங்கள் செய்வதற்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையும். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன் அனுபவங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களும் சாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருந்த தொய்வுகள் நீங்கி இப்பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சுறுசுறுப்படையும். அதனால் நிறையவே மகிழ்ச்சி கொள்வீர்கள். எந்த ஒரு பயங்களும் உங்களுக்கு இல்லை. கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் சுமைகளும் நிறைய பிரச்சனைகளும், அதாவது உங்களுடைய தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு முடக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து சந்திச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வியாபார நிலைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக பார்க்க போகிறீங்க. அந்த அளவிற்கு காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு தெளிவுகள் ஏற்பட்டு வியாபாரத்தை வந்து பார்த்திங்கன்னா சிறப்படைய செய்வீங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வசூலாகும் அப்படின்னே தான் சொல்லலாம். உங்களுடைய தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் இது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்களானது குறையும். மேலுமே பணவரவானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணிசமாக உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மனதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உறுதியானது ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் நிறைய உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்கள் ஒரு படி உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறக்கூடும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும். அதே போல் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துக்கோங்க. அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களும் பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா தேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.